இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பு என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இந்த வசனத்தை கொண்டு கடவுளை மட்டும் என்ன சொல்கிறது பார்ப்போம். இந்த வசனம் முழுக்க முழுக்க நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்கள்ல அவங்களுக்கு தான். இந்த வசனத்தில் தீமை நன்மை என்றும் வெளிச்சத்தை இருள் என்றும் இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறவங்கள சாதிக்கிறவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் சரின்னு பிடிவாதம் பிடிக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஐயோன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தவங்க பிடிவாதம் பண்ணிக்கிட்டு தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அது இவங்கள பாதிக்கிறத விட இவங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களை தான் அதிகமாகவே பாதிக்குது. நல்லது நல்லது என்றும் தீமையை தீமை என்றும் சொல்கிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உண்மையும் சாந்தமும் இருக்கிற மனுஷர்கள் கூட கண்டிப்பாக தேவன் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தப்பு தப்பாக பேசுறதுனால அவங்க தான் புத்திசாலி திறமைசாலின்னு எல்லாரும் நினைக்கணும்னு இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி பேசும்போது உண்மை ஒரு நாள் வெளியே வரும்போது அவங்க தான் தலை குனிஞ்சு நிற்கணும். அவங்க உண்மையான விஷயத்த சொன்னால் கூட யாருமே மதிக்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. முதல்ல தேவனுக்கு பயந்தவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. தேவன் நம்ம எல்லாத்தையும் கண்காணிச்சிட்டு இருக்கான்றதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிற பொய்யான வார்த்தைகளை உண்மைன்னு சொல்லி சாதிக்காமல் வாழ பழகணும். ஆமேன்.